வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்ஜெட் 2024 மாத சம்பளம் டபுள், இபிஎஃப்ஓ கணக்கு, ரூபாய் 15,000 சம்பள ஊழியர்கள், ரூபாய் 1,00,000 அதிகபட்சம் இனி குஷி அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மாத சம்பளம் வாங்கும் ஊழியர்களையும் தட்டி தூக்கும்படி டபுள் சம்பளம் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதல் மாத சம்பளம் வாங்கும்போது நிறுவனத்தின் சம்பளம் மட்டுமல்லாமல் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ மூலம் ஒரு மாத சம்பளம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த மாத சம்பளத்துக்கு சில கட்டுப்பாடுகளும் இருக்கிறது. இது குறித்த விவரங்கள் இதோ. 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இபிஎஃப்ஓ திட்டங்களின் கீழ் மாத சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளம் வழங்கப்பட இருக்கிறது. இதன் மூலம் ஊழியர்களுக்கு வரும் முதல் மாத சம்பளம் இரட்டிப்பாக கிடைக்க இருக்கிறது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் முதன்முறையாக பதிவு செய்து முதல் மாத சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை நேரடியாக அவர்களது இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த தொகையானது 3 தவணைகளாக ஊழியர்களின் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ரூபாய் 15,000 சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் முதல் அதிகபட்சம் ரூபாய் 1,00,000 சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் வரையில் இந்த இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் பலன் பெறலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த இந்த திட்டத்தின் கீழ் 210 லட்சம் இளம் ஊழியர்கள் பயன்பெற இருக்கிறார்கள். படிப்பு முடித்து வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு இது நல்ல ஊக்கமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.